இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? உன்னதான் கேக்குறேன், எங்க போயிருந்த? வர வரவனுக்கு அலட்சியம் அதிகமாயிடுச்சு. எங்க போற எங்க வரன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறல்ல? உனக்கு எப்படி சந்தோஷ் புரிய வைக்கிறது? நான் மௌன விரதம் இருக்கிறதே உனக்காக தான். என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட சொல்லாம நேத்து நான் வெளியே போனது தப்புதான். நான் வேற எங்கேயும் போல, கோயிலுக்கு தான் போயிருந்தேன். அது கூட ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஓம் நம சிவாய். கசலகுணாய மமகாரிய ஊர்த்த திங்களாய வாக்கிய கடாட்ச சிகாயை வசட்டு. இருங்க சாமி, உள்ள போய் பழம் கொண்டு வரேன். நிலே, நீ எதுவும் தர வேணாம், நான் தரேன், நீ வாங்கிக்க. புரியலையே சாமி. இருட்டில் இருக்கும் உனது வாழ்க்கை வெளிச்சத்திற்கு மாறணும்னா வாரத்தில் 3 நாள் சூரிய பகவானுக்கு மௌன விரதம் இரு. சரிங்க சாமி. ஓம் நம சிவாய். உங்களுக்காக நான் மனசுல ஒண்ணு வேண்டி இருந்தேன். நேத்து வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அதனாலதான் விரதத்தை ஆரம்பிச்சிருந்தேன். கேட்கும்போது பதில் சொல்லாம இருந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் கோபம் வரும். அதுவும் நீங்க எனக்காக ஆசையா வடை பஜ்ஜி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தீங்களா, உங்களுக்கு கோபம் வந்ததுல தப்பே இல்லை. நானும் உங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். செல்வி, உன்னதான் கேக்குறேன், எங்க போயிருந்த? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? ஏய், கேட்டுக்கிட்டே இருக்க, விளையாடிக்கிட்டு இருக்க. அர்ச்சனை தட்டியும் தட்டி விட்டுட்டீங்க. ஆனா
நீங்க அடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எங்க போயிருந்த? இன்னும் 2 நாளைக்கு கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கு. இன்னும் என் விரதம் முடிய 24 மணி நேரம் இருக்கு. ப்ளீஸ் அது வரைக்கும் எனக்காக பொறுத்துக்கோங்க சந்தோஷ். நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக இருக்கேன்றது மட்டும் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இந்த லெட்டரை நீங்க படிக்கும்போது நான் கோவில்ல பூஜையில இருப்பேன். காலையில உங்களை எழுப்பி இந்த லெட்டரை தரணும்னு இருந்தேன். நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. சாரி சந்தோஷ். நீ போ. செல்வி, வந்துட்டியா? அட என்ன செல்வி, என் மேல கோவமா? நீ வச்சுட்டு போன பிரெய்லி லெட்டர் படித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் எவ்வளோ முட்டாள்தனமாக உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன்னு எனக்கே புரிஞ்சுது. சாரி செல்வி. இல்லை, 3 நாளாக நீ மௌன விரதம் இருக்க போகிறேன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இவ்வளோ குழப்பத்துக்கும் காரணம். சந்தோஷ், கஷ்டப்பட்டு விரதம் இருக்கிறது உன் பொண்டாட்டி. ஆனா சாமி எனக்கு வர தருது பாத்தியா? செல்வி, விரதம் இருக்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் அதுக்காக சாப்பிடாமலாம் இருக்காத. எந்த சாமியும் பட்னி இருந்து ப்ரே பண்ணுன்னு சொன்னதில்லை. என்ன புரியுதா? நீ எங்கேருந்து வாயை திறந்து பதில் சொல்ல போற? இன்னும் 54 மணி நேரமும் மௌனராக தான் பாட போற, அப்படி தானே? நான் பேங்க் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். என்ன செல்வி, நோவா? ஏன்? பி வித் மீயா? என்ன மௌன விரதம் கடைப்பிடிச்சதுல இருந்து இங்கிலீஷ்காரே மாறிட்ட போல. சாரியா? எதுக்கு சாரி? நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும். என் அன்பு பொண்டாட்டியோட அழகான கன்னத்துல பலார்னு அரைஞ்சிட்டேன். சாரி, நான் கிளம்புறேன். சீக்கிரம் விரதத்தை முடிச்சுக்கோ செல்வி. சந்தோஷ், நாம வாழ்ந்திருந்தா இப்படி தானே வாழ்ந்திருப்போம். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது எப்படி சந்தோஷ் அவளுக்கு விட்டு கொடுக்க முடியும்? சான்ஸே இல்ல. நீ எனக்கு மட்டும்தான். ஏன் சந்தோஷ், இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களா? இந்த பிரெய்லிய படிக்காம குப்பை தொட்டில தூக்கி போட்டுட்டீங்க. வேற எப்படி சந்தோஷ் நான் உங்களுக்கு புரிய வைப்பேன்?
யாரு? உன்னை யார் உள்ள வர சொன்னது? வெளியே போ, வெளியே போன்னு சொல்றல்ல. உன் விதிய பாத்தியா? நீ யாருக்காக விரதம் இருக்கிறியோ அவனே உன்னை துரத்தி அடிக்கிறான். இனிமே தாண்டி உனக்கு இருக்கு. நான் கேட்டனா? உன்கிட்ட கேட்டனா? போ போன்னு சொல்றல்ல. உன் மௌன விரதம் தாண்டி உன்னை கொல்ல போகுது. டேய் பிரபா, டேய் பிரபா, எந்திரா. நாமா வெளில வா, வெளில வா சொல்றேன், வா. ஏண்டா மறுபடியும் இந்த கர்மத்தை ஊத்திக்க ஆரம்பிச்சிட்டியா? ஓ, உனக்கு டயர்டா தூங்குறனும் குடிச்சிட்டு தூங்குறனும் வித்தியாசமே தெரியாதா? அப்ப நீ குடிக்கலையா? நானே அதை மறக்கணும் தான் வந்து தூங்கின்னு இருக்கேன். நீ என்னடானா குடிச்சிட்டியா அதே ஞாபகப்படுத்தின்னு இருக்க. இதோட குடியை ஞாபகப்படுத்துறதுக்காக யாரும் இங்க ஒன்னும் வரல. உனக்கு கொடுத்தனும் ஒண்ணு இருக்கே, அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கேன். ஓ ஓ, புது வருஷமா சவர்லாம் இப்பதான் வரும். ஐயே, என்னடா இவன் ஒருத்தன் புது வருஷம்னா எப்பவும் தான் வரும், ஆனா புது பொண்டாட்டி எப்பவும் வரமாட்டாடா. ஐயோ, உனக்கு என்னத்த சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ எதையும் சொல்லி எனக்கு புரிய வைக்க வேணாம், எல்லாம் எனக்கு தெரியும். என்ன தெரியுது உனக்கு? வேலை முடிஞ்சா ஒழுங்கா ஊட்டாண்ட வர தெரியுதா உனக்கு? மோ, கையில எதுவும் சொல்ல, நீ ஏமா சும்மா வந்து கத்தின்னு இருக்க? அவ எப்படிடா சொல்லுவா? அவளே சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? உன்கிட்ட வந்து இதெல்லாம் பேசின்னு கிடப்பாளா? அதான் சொன்னல, படிப்படியா தான் மாற முடியணும். வீட்டுல வந்து கொண்டா மட்டும் உன்னை மாறிடுவாங்களா? படிப்படியான்னா எப்ப? இன்னைக்கு ஆட்டோல, நாளைக்கு தெருவுல, அப்பாளிக்கு பிளாட்ஃபார்ம்ல படுத்துன்னு தூங்குவியா? வீட்டுக்கு வாடானா என்னமோ வியாக்கியானம் பேசின்னு கிடக்குற. ஆமா, இப்ப எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து கலாட்டா பண்ணிருக்க? நான் என்ன கலாட்டா பண்ணின? டேய், மாமா வராரா? மாமா பார்த்து நீ ஏமா ஜக்கா ஆகுற? உன் புள்ள அக்யூஸ்டா? ஆட்டோகாரமா, பப்ளிக் சர்வீஸ். அந்த காக்கி கடமை கண்ணியம் கட்டுப்பான்னா இந்த காக்கி பிரசவதி கலவசம். அவங்க நைட் ரவுண்ட்ஸ்னா நம்ம நைட்ல சவாரி. ஐயோ, கர்மம் பிடிச்சவனே, நான் அந்த மாமா சொல்லல, உன் மாமனாரு வராருங்கிறேன். யாரு? கையில போனா என்னத்துக்கு நீ காபராகுற? இருந்தாலும் வந்தா மொக்கே போடுவாமா. நீ வாமா. என்ன மாப்ள, நைட் டியூட்டியா? ஆமா மாமா. ஆமா மாமா, பெருசா டியூட்டி பத்தி கிழிக்கிற. 8 மணி நேரம் வேலை பார்த்ததாண்டா டியூட்டி. எந்த நேரமும் வேலை பார்த்துட்டே இருந்தா அது டியூட்டி கிடையாது. தூங்குற நேரத்துல இதெல்லாம் தேவையா மாப்பிள்ள இவனுக்கு? ஆமா மாப்ள, எதுக்கு இந்த நேரத்துல கண்ணை முழிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு? வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்ல. கையில எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்களான்னு பார்த்துட்டு வர சொல்லிச்சு. அதான் எல்லா வேலையும் விட்டுட்டு உங்களை பார்க்கறதுக்காக ஓடி வந்தேன். ஏன் மாமா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்? இதுல என்ன கஷ்டம்? என் பொண்ணே சொல்லிட்டா, முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அதான் ஓடி வந்துட்டேன். இங்க பாருங்க மாப்ள, மத்தியான சாப்பாடு இனிமேல் ஸ்டாண்டுக்கே வந்துடும். ஆனா நைட்டு சாப்பாட்டுக்கு நீங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும். இல்லைன்னா எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். மாப்பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன், லாக்கப்ல தள்ளி லாடம் கட்டிடுவேன். என்னங்கத்த? நீங்க லாக்கப்ல போடுவீங்களோ இல்ல இவனை குண்டு கட்ட தூக்கிட்டு வந்து அங்க லாக்ல போடுவீங்களோ எனக்கு தெரியாதுப்பா. அங்க கையில வீட்டுல தனியா கிடக்குறா. மாமனாராச்சு மாப்பிள்ளையாச்சு நான் வரேன்டா. மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் 1000 கிடக்கும். நான் எதுக்கு நடுவுல? உழைப்பு அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க மாப்ள. தினமும் இப்படிதான் நைட் சவாரி பாப்பீங்களா? தினக்கு இல்ல மாமா, அப்பப்போ. இனிமே நீங்க எப்பவுமே நைட் சவாரிக்கு போக கூடாது. பகல்ல தான் ஆட்டோ ஓட்டணும். புரியுதுங்களா? இழிஞ்சது போ. 10 மணிக்கு மேல 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாம எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதே மாதிரி நாம படுத்து தூங்குற இடம் நம்ம வீடாத்தான் இருக்கணும். இல்ல மாமா, கையில நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. என்ன பேசுவீங்க? என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? அவ நான் சொன்னாலே கேட்க மாட்டா, நீங்க சொன்னா கேட்டுருவாளா? பிடிவாதம் பிடிக்காதீங்க மாப்ள. வாங்க வாங்க, கிளம்புங்க, வீட்டுக்கு போலாம் வாங்க. இல்ல மாமா, ஆட்டோ அத ஒரு பையன் தொட மாட்டான் மாப்ள. நீங்க என் மருமகங்கிறது இங்க இருக்கிற எல்லா திருட்டு பயல்களுக்கும் தெரியும். மீறி தொட்டான்னு வச்சுக்கோங்க, பிச்சு போட மாட்டேன். நீங்க இங்க பாக்குற மாமாவுக்கும்
ஸ்டேஷன்ல பாக்குற மாமாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் கொஞ்சம் டெரர் மாப்ள. சரி சரி வாங்க, சந்தன கடத்தல் வீரப்பனை நான் எப்படி பிடிச்சங்கிற கதையை சொல்லிட்டே வரேன். வாங்க. அர்னால்டு தெரியுமா? அர்னால்டு. செல்வி, அந்த டவல் எடுத்துட்டு வா. செல்வி, டவல் கேட்டேன். செல்வி, இனிமே நீ இந்த மௌன விரதம்லாம் இருக்காது செல்வி. இதோட விட்டுரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பாட்டுக்கு பேசுறதும் நீ பாட்டுக்கு சைலண்டா இருக்கிறதுமா இருந்தா எதிரில் யார் இருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? மௌன விரதத்தை ஸ்ட்ரிக்டா கடைப்பிடிக்கிறேன்னு நீ ஊக்கொட்டலனா கூட பரவாயில்ல. ஆனா அட்லீஸ்ட் நான் கேட்கறதுக்கு ஆமானா வளையல் ஆட்டு, இல்லைன்னா கொலுச ஆட்டு. நிஜமாவே இப்ப கூட நான் யார்கிட்ட பேசுறேன்னு எனக்கே தெரியல. என் கஷ்டம் உனக்கு புரியுதா? நான் ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே எனக்கு வீடியோ அவுட்டு, இப்ப ஆடியோவும் அவுட்டுனா நான் மொத்தமா காலி. என் நிலைமையை நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஆனா தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ரொம்ப பயமா இருக்கு. நான் எதுக்கு இப்படி சொல்றேன்னு புரியுதா? பா, நினைச்சாலே பயமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாயா இங்க வந்திருந்தா. நல்ல வேலை, எனக்கு சந்தேகம் வந்ததுனால அவளை நான் திட்டி அனுப்பிச்சு விட்டேன். நான் மட்டும் நீ நினைச்சுக்கிட்டு அவகிட்ட பேச ஆரம்பிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருவேளை நான் அவ கையை பிடிச்சி இழுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ ஏன் பொண்டாட்டி, நான் உன்னை என்ன வேணா பண்ணலாம். ஆனா நீ இருக்க வேண்டிய இடத்துல வேற யாராவது இருந்துட்டா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. நான் ஒரு மடையன். இந்த மாதிரி சமயத்துல கேள்வி கேட்டா பதிலா வரும் உனக்கு வெக்கம் தானே வரும். ஆசையை ரொம்ப நாள் நெஞ்சுக்குள்ள மூடி வைக்க கூடாதா? அது பொங்கி வழிஞ்சிருமா? இப்ப கூட நீ மௌன விரதம் இருந்தா என்ன, ஐ டோன்ட் கேர். பேச்சுக்கு தானே தடை. உன் சூடான மூச்சுக்கும் காதலுக்கும் தடை இல்லைன்னு என் மனசு சொல்லுது. நீயே சொல்லு. காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய எதுவுமே நமக்குள்ள நடக்கலையே. ஐயர் இன்னொரு தேதியை குறிச்சு கொடுக்கற வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும்? நீயும் நானும் சேர்ந்து இருக்கிற எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். கரெக்டு தானே செல்வி? இல்ல, சாரி, வேண்டாம் செல்வி. வெட்கமும் மௌனமும் தான் பெண்களுக்கு அழகு. என் பொண்டாட்டி சினுங்கிறதையும் அவ வெக்கத்துல நெளிஞ்சுக்கிட்டு சீன்னு சொல்றதையும் நான் ரசிக்கணும். சும்மா நானே பேசிக்கிட்டு உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு ஒன்றும் புரியாம வேண்டாம். விடு, இன்னும் 2 நாள் தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்கு மேல என்னால முடியாது. அப்புறம் நான் அவ்வளவுதான். என்ன யோசிக்கிற?
இவ ரொம்ப டீசென்ட் ஆனவன்னு நினைச்சோமே, ஆனா இவ்வளவு மோசமா பேசுறானேன்னா என்ன பண்றது? கையில சாக்லேட்டை கொடுத்துட்டு அதை பிரிக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாதுன்னு ஒரு குழந்தைகிட்ட சொன்னா அதுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இப்ப நானும் இருக்கேன். என்ன இதுக்கும் மௌனம் தான் பதிலா? உனக்கு என்ன, நான் புலம்புறதை கேட்டுட்டு சத்தம் இல்லாம சிரிச்சிட்டு இருப்ப. நீ ஒரு வார்த்தை கூட பேசாம நான் மட்டும் பேசிட்டு இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? விரதத்தில் இருக்கிறவகிட்ட விவஸ்தை இல்லாம எதோ பேசிக்கிட்டு இருக்கேன். சாரி செல்வி. ஆனா ஒன்று, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி விரதங்கிறதன் ஏதாவது இருந்தா கண்டிப்பா அந்த விரதத்தை நான் கலைச்சிருவேன். அதை எப்படி கலைக்கணும்னு எனக்கு தெரியும். அவ விரதத்தை எப்படி கலைக்கணும்னு தான் உனக்கு தெரியும். ஆனா எனக்கு அவ வாழ்க்கையை எப்படி கலைக்கணும்னு தெரியும். எனக்கும் அவளுக்கும் வித்தியாசம் தெரியாம நீ என்னை தொட்டுட்ட. அவ மௌன விரதம் கலையறதுக்குள்ள நீ எனக்கு சொந்தமாயிடுவ சந்தோஷ். சந்தோஷ், ம், இன்னையோட என் மௌன விரதம் முடிஞ்சிருச்சு. எனக்கு தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ணாத. ஃபோன் அடிக்குதுல, எடுத்து யாருன்னு பேசு. ஹலோ,